கேரளாவின் வயநாடு அதன் மிக மோசமான சோகமான நிலச்சரிவை சந்தித்துள்ளது. அங்கு சுமார் 125 பேர் நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹமாஸ் முன்னாள் பிரதமரும் தலைவருமான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டார். அவர் தனது மெய்க்காப்பாளர் ஒருவருடன் ஈரானில் நடந்த படுகொலையில் கொல்லப்பட்டார். இது இஸ்ரேல் மாநில அறிக்கைகளால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்திய அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக பணியாளர் புட்ச் வில்மோர் ஆகியோர் 52 நாட்களாக விண்வெளியில் தங்கியுள்ளனர். போயிங்கின் கூற்றுப்படி அவர்களின் விண்கலத்தில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக 10 நாள் பணி எதிர்பாராத விதமாக தாமதமானது. அவர்கள் ஜூன் 5ஆம் தேதி போயிங்கின் ஸ்டார்லைனர் கப்பலில் ஏவினார்கள். ஆனால் அதன் பின்னர் பணி பல பின்னடைவுகளை சந்தித்தது. ஈர்ப்பு விசையின் பற்றாக்குறை ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற தசை வெகுஜன மற்றும் எலும்பு அடர்த்தி குறைவதற்கு வழிவகுக்கிறது. ISS இல் உள்ள உடற்பயிற்சிகள் இந்த விளைவுகளை தணிக்க உதவுகின்றன, ஆனால் சில எலும்பு இழப்பு இன்னும் ஏற்படுகிறது.